12th அக்கவுண்டன்சி 12th அக்கவுண்டன்சில நம்ம வந்து யூனிட் 1 பார்க்க போறோம். யூனிட் 1ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி வந்து யூனிட் 1 வந்து குயிக்கா வந்து ரிவைஸ் பண்ணலாம். அதாவது எக்ஸர்சைஸ் சம்ஸ் வந்து எப்படி குயிக்கா வந்து எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அதாவது எக்ஸர்சைஸ் சம்ஸ் வந்து எப்படி நம்ம ரிவிஷன் பண்ண போறோம் அப்படின்னா, மாடல் வைஸ் சம்ஸா வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலோட நேம் என்ன அப்படின்னா மார்க் ஸ்கோரர் 100. ஓகேவா? நம்ம சேனல்ல 12க்கு வந்து அதாவது உங்க 12th கிளாஸ் 12க்கு ரிலேட்டடா உள்ள பிளேலிஸ்ட் எல்லாமே வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்போ அக்கௌண்டன்சிக்கு வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் வந்து பிளேலிஸ்டா தனியா செப்பரேட்டா போட்டிருக்கோம். அதே மாதிரியா எக்ஸசைஸ் சம்ஸும் செப்பரேட்டா பிளேலிஸ்டா போட்டிருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரியா தியரிக்கும் வந்து செப்பரேட்டா பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். சரியா? அதை வந்து இந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு ஹைலைட் ஆகுது தெரியுதா? இந்த பிளேலிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இருக்கிற லாங் வீடியோலுமே வந்து கண்டிப்பா வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் வீடியோக்குள்ள என்னன்னா பிடிஎஃப் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி வச்சிருப்போம். ஸோ மறக்காம அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாயிண்ட்ஸ் எல்லாம் அதுல உள்ள தியரிக்கு உள்ள பிடிஎஃப் எப்படி இருக்கும்னா எல்லாமே ப்ரிசைஸ் பாயிண்ட்ஸா இருக்கும். அதே மாதிரியா எப்படின்னா கம்பல்சரி 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸுமே வந்து நம்ம பிளேலிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குமே பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கும் அதே மாதிரி தான். என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு 11th தெரியுமா? அதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஷின்ஸ். ஸோ அந்த கொஷின்ஸ்ல வந்து 12th வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ் எல்லாமே எடுத்து பிடிஎஃபாக வந்து கன்சால்டேட் பண்ணி நம்ம பிடிஎஃபாக எடுத்து மொத்தமாக வந்து கன்சால்டேட் பண்ணி எல்லா கொஷின்ஸையுமே எடுத்து வித் ஆன்சர்ஸ் வந்து கன்சால்டேட் பண்ணி பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு அது மட்டும் இல்லாமல் 18 லெசன் வந்து நமக்கு 12th வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் அதில் உள்ள எல்லா லெசனில் உள்ள கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து வித் தேர் ஆன்சர்ஸோட நம்ம பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன அப்படின்னா அப் டு பப்ளிக் வரைக்கும் இந்த 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 கம்பல்சரி 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வித் ஆன்சர்ஸோட இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரியா சென்டம்ஸ் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து அந்த பிளேலிஸ்ட்லேயே வந்து புக் இன்சைடு கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸுமே இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து எல்லா லாங் வீடியோவும் நம்ம பிடிஎஃப் வந்து ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து மறக்காம டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்க. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்க்கு, காமர்ஸ்க்கு, அதே மாதிரியா லாங்குவேஜஸ்க்குமே வந்து நம்ம இப்போ செப்பரேட்டாக பிளேலிஸ்ட் வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹைலைட் ஆகிற வீடியோ தெரியுதா? இந்த ஹைலைட் ஆகிற வீடியோ வந்து என்ன அப்படின்னா இங்கிலீஷில் உள்ள ப்ரோஸ் பேராகிராஃப் வந்து அப் டு 4 யூனிட்ஸ் வரைக்கும் இப்போதைக்கு போட்டிருக்கோம். அடுத்த அப்கமிங் டேஸ்ல வந்து எல்லா யூனிட்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு பேராகிராஃப் வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ணி பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ மறக்காம அதே மாதிரி ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ்மே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ஸ்க்குமே வந்து செப்பரேட்டா வந்து பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பிளேலிஸ்ட் ஹைலைட் ஆகிற பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப அக்கௌண்டன்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது மாடல் வைஸ் சம்ஸ் எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் உள்ள ஹைலைட் ஆகுதா? இந்த ஹைலைட் ஆகிற வீடியோவில் நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சுருக்கோம் பிடிஎஃப். அதே மாதிரியே ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ்மே வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அஸ் அ ஹோலாக என்ன அப்படின்னா நம்ம சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக உள்ள எல்லா பிளேலிஸ்ட்டுமே எல்லா வீடியோவுமே செக் பண்ணி பாருங்கள். எல்லா லாங் வீடியோலையுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பிடிஎஃப் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். தியரிக்கு வந்து கண்டிப்பாக எல்லா லாங் வீடியோலையுமே வந்து அந்தந்த ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பிடிஎஃப் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ மறக்காம வந்து அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th அக்கௌண்டன்சியில் உள்ள யூனிட் 1ல உள்ள எக்ஸசைஸ் சம். ஓகே. எக்ஸசைஸ் சம் வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா குயிக்காக எப்படி ரிவைஸ் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்குறதுனா மாடல் வைஸ் சம்ஸாக பார்க்குறது. ஓகே. மாடல் வைஸ் சம்ஸை எப்படி பார்க்குறதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோமா? நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரியா கேட்டகரைஸ் பண்ணியே வந்து அப் டு 9 யூனிட்ஸ்க்குமே வச்சுருக்கோம். ஸோ மறக்காம அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா ஆல்ரெடி இது பார்த்தாச்சு, ப்ராஃபிட் சம்ஸ் பார்த்தாச்சு. அப்போ மாடலை அதுக்கு வந்து எக்ஸசைஸ் சம் நம்பர் அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மிஸ்ஸிங் ஃபிகர் அந்த 3 சம்ஸ்மே 3, 4, 5 பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? அது என்ன எக்ஸைஸ் சம் நம்பர் வந்து 7 அண்ட் 9. ஓகேவா? இந்த 2 சம்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன அப்படின்னா, ப்ராஃபிட் ஆர் லாஸ்ங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன பர்ப்பஸ்க்காக போடுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகே. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் சம் தான் வந்து பார்க்க போறோமா? ஓகே. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து என்ன பர்ப்பஸ்க்காக போடுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி கேபிட்டல். ஓகேவா? ஓப்பனிங் ஓப்பனிங் என்ட்ரி வச்சு போட்டீங்கன்னா, ஓப்பனிங் கேபிட்டல் வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டா ஆன்சரா கிடைக்கும். இதே தான் வந்து க்ளோசிங் என்ட்ரி வச்சு போட்டீங்க அப்படின்னா, க்ளோசிங் கேபிட்டல் வந்து இந்த சம்ல ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே. சரி. அப்ப ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ங்கிற ஃபார்மட் என்ன பர்ப்பஸ்க்காக போடுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி கேபிட்டல். ஓகே. இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபார்மட் வந்து ஒரு குட்டி கிளான்ஸ் மாதிரி விட்டுட்டு வந்துடலாம். ஓகே. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ங்கிற ஃபார்மட் என்ன ரீசன்க்காக போடுறோம் இப்பதான் பார்த்தோமா? கேபிட்டல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது. ஸோ அப்ப கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக இந்த ஃபார்மட் போடுறோம்னா, அப்ப என்ன ஒரு ஃபார்மட்ல ஃபைண்ட் அவுட் பண்ண போறோமோ அதுதான் என்னவா வரும் அப்படின்னா, பேலன்சிங் ஃபிகரா வரும். ஓகே. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்மட்ல பாருங்க, லெஃப்ட் சைடு என்ன இருக்கு அப்படின்னா, லயபிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹெட்டிங் போட்டு நிறைய என்ட்ரிஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம். அதே மாதிரியே ரைட் சைடில் என்ன இருக்கு, அசர்ட்னு போட்டு நிறைய என்ட்ரிஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஓகே. லயபிலிட்டிஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா நம்மளோட அதாவது நம்மளோட ஒரு டியூட்டி மாதிரி. லயபிலிட்டிஸ் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது என்ன அப்படின்னா நம்மளோட ஒரு டியூட்டி. ஓகே. அப்ப அது கீழே என்னென்ன என்ட்ரிலாம் வந்து இருக்குன்னு பாருங்களேன். பேங்க் ஓவர் டிராஃப்ட். அப்ப பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஓடின்னு சொல்லுவாங்களா? பேங்க் அதாவது ஓவர் டிராஃப்ட்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஓடினா என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ அதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்துடலாம். இப்போ என்ன அப்படின்னா, பேங்க்ல வந்து நம்மளுக்குன்னு செப்பரேட்டா வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஒரு பேங்க்ல வந்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸா வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா, அப்போ அந்த பேங்க்குக்கு நம்ம மேல வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். ஓகே. இப்போ நம்ம வந்து யாருக்கோ ஒரு சடனா வந்து ஒரு 1 லேக்குக்கு வந்து என்ன குடுத்துருக்கோம், ஒரு செக் குடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்ம அக்கவுண்ட்ல வந்து அவ்ளோ அமௌண்ட் 1 லேக் அமௌண்ட் இல்ல. சரி. அப்ப பேங்க் அந்த டயத்துல நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த 1 லேக் ருப்பீஸ வந்து நம்ம ஒரு பெர்சனுக்கு 1 லேக் குடுத்தோமா, அந்த பெர்சனுக்கு வந்து அவங்க வந்து செக்க கிளியரிங் போடுறாங்க அப்படின்னா, அந்த பெர்சனுக்கு என்ன பண்ணிடும், 1 லேக் அமௌண்ட்ட குடுத்துரும். ஆனா நம்ம அக்கவுண்ட்ல என்னது அமௌண்ட் வந்து பேலன்ஸ் வந்து ஒண்ணுமே இல்ல. ஆனா பேங்க்குக்கு வந்து நம்ம மேல உள்ள ட்ரஸ்ட் காரணமா என்ன குடுத்துருவாங்க, அந்த 1 லேக் அமௌண்ட்ட வந்து அந்த கன்சர்ன் பெர்சனுக்கு வந்து வந்து பாஸ் பண்ணி 1 லேக்க குடுத்துருவாங்க. ஓகே. பேங்க் வந்து நம்மளுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, 1 லேக் வந்து பே பண்ணியிருக்காங்க. அப்போ திரும்ப அந்த 1 லேக் வந்து யாருக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இருந்து தான் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்ன மீனிங்னு புரியுதா? பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்ன மீனிங் அப்படின்னு இப்போ புரியுது. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு நம்மளோட ஒரு பேமெண்ட்டை வந்து நம்ம வந்து கண்டிப்பா குடுத்தே ஆகணும். அப்ப வந்து அந்த பேங்க்குக்கு அந்த 1 லேக் குடுக்குறது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. ஓகே. அடுத்தது என்ன இருக்கு? செகண்ட் இது என்ன இருக்கு அப்படின்னா, பேங்க் லோன்னு இருக்கு. ஓகே. ஒரு பேங்க்ல இருந்து நம்ம லோன் வாங்குனா, அதுக்கு யார் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், யார் அந்த லோன் பே பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம தான் பே பண்ணணும். ஏன்னா நம்ம தான் வந்து அந்த லோன் வாங்கியிருக்கோம். ஸோ அப்ப அந்த லோனுங்கிறது என்னது? நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. சன்ட்ரே கிரெடிட்டர்ஸ். ஓகே. சன்ட்ரே கிரெடிட்டர்ஸ் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். ஒரு இடத்துல இருந்து ரா மெட்டீரியல் நம்ம வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு கம்பெனி வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல இருந்து ரா மெட்டீரியல் வாங்குறோம். ஓகே. அந்த ரா மெட்டீரியல் வாங்குன அந்த பில் அமௌண்ட்ட யார் பே பண்ணணும்? நம்ம தான் பே பண்ணணும். ஸோ அப்ப என்ன சண்டே கிரெடிட்டார்ஸ் அப்படின்னா, அப்போ நம்ம தான் அப்போ அது என்ன அர்த்தம்? நம்ம ஒரு இடத்துல இருந்து கடன் வந்து என்ன செய்யணும்? பே பண்ணணும். ஸோ அப்ப அந்த இடத்துல நம்ம தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அப்போ இந்த லயபிலிட்டிஸ்க்கு கீழ உள்ள எல்லா என்ட்ரீஸுமே என்னவா வருது அப்படின்னு புரியுதா? நம்ம வந்து பே பண்ணணும். அதாவது நம்மளோட டியூட்டி டு பே தட் அமௌண்ட். ஓகே. பில்ஸ் பேயபிள் அப்படின்னா பில்ஸ் பேயபிள் அப்படின்னா என்ன மீனிங்? அதுவும் வந்து சேம் மீனிங் தான். ஒரு இடத்துல வந்து நான் நான் நம்ம வந்து ஒரு ஒரு 1000 ருப்பீஸ்க்கு வந்து என்ன வாங்கியிருக்கோம்? ஏதோ திங்ஸ் வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 2 டேஸ் கழிச்சு பே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அப்ப அந்த 1000 ருப்பீஸ யாரு பே பண்ணணும்? 2 டேஸ்க்கு அப்புறம் நம்ம தான் பே பண்ணணும்.
அப்ப பில்ஸ் பேயபிளும் என்னதான் வருது? நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற மீனிங் தான் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸும் அதேதான். அதாவது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னா ஒரு 6 மந்த்தா வந்து ஒரு ஒரு பிக் அமௌண்ட்ட வந்து நம்ம வந்து பே பண்ணாம வச்சிருக்கோம். எப்படின்னா ஒரு 5 லேக்ஸ்க்கு வந்து எங்கேயோ வந்து நம்ம கம்பெனிக்காக ஏதோ திங்ஸ் வாங்கியிருக்கோம். ஓகே. 5 லேக்ஸ் இருக்கு அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து பே பண்ணாமயே வச்சிருக்கோம். ஏன்னா இவ்ளோ பெரிய அமௌண்ட்டா இருக்கேன்னு பே பண்ணாம வச்சிருந்தோம் அப்படின்னா, அது என்னது அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். எப்படியா இருந்தாலும் அந்த 5 லேக்ஸ யார் பே பண்ணணும்? நம்ம தான் பே பண்ணணும். ஸோ என்ன அப்படின்னா, அது என்னன்னு வச்சுருக்காங்க. அப்ப வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னா வந்து அதுவும் வந்து என்னதான்? நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. அப்ப லயபிலிட்டீஸ்னா என்னன்னு எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு அப்படின்னா, அசெட் இருக்கு. அசெட்ட வந்து சிங்கிள் லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். அசெட் அப்படின்னா கேஷ் இன் எனி கைண்ட் ஆஃப் ஃபார்ம். கேஷ் வந்து ஏதோ ஒரு ஃபார்மட்ல நம்ம கையில இருக்கிறது தான் வந்து அசெட். ஓகே. நீங்க அப்போ இந்த ஒரு சிங்கிள் லைனை வச்சு எல்லா என்ட்ரியும் ரீட் பண்ணுங்க, கரெக்டா வரும். அதுதான் அசெட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஈஸியா மீனிங் புரியும். கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். அப்ப என்னது கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் வந்து ஏதோ ஒரு ஃபார்மட்ல கேஷ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா? அப்ப அது வந்து அசெட். ஓகே. சண்டே டெப்டார் அப்படின்னா யாரோ நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னா அவங்க சண்டே டெப்டார். ஸோ அப்போ ஏதோ ஒரு ஃபார்மட்ல கேஷ் வந்து நம்மளுக்கு எப்படியோ கிடைக்க போகுது. ஸோ அப்போ அது வந்து அசெட். அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள். நம்ம கம்பெனில இருந்து ஏதோ வந்து யாரோ சம் மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை பே பண்றாங்க. பில் அமௌண்ட்டை பே பண்றாங்க. ஸோ பில்லுக்கான அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் இதுல வந்து கேஷ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அது அசெட். அதே மாதிரி ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போ ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நம்ம கிட்ட வந்து ரெகுலரா ஏதோ வந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இன் அட்வான்ஸா நம்மளுக்கு பே பண்ணிட்டாங்க. ஸோ இன் அட்வான்ஸா பே பண்ணாலும் அப்ப கேஷ் வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்ப கேஷ் ரிசீவ் பண்ணது எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த அசெட் சைடு வரும். ஸ்டாக் இன் ஹேண்ட். ஸ்டாக் வந்து இருக்கு அப்படின்னா, அப்ப அந்த ஸ்டாக்க வந்து ரீசேல் பண்ணி என்னவா எடுத்துக்கலாம்? கேஷா எடுத்துக்கலாம். அப்போ ஏதோ ஒரு ஃபார்மட்ல கேஷ் நம்மள வந்து ரிசீவ் ஆகுது. அதுதான் என்னன்னா அசெட். ஓகே. ஃபிக்ஸ்ட் அசெட் அப்படின்னா ஏதோ மிஷினரி அல்லது வந்து ஸ்டேஷனரி ப்ராடக்ட்ஸ் அல்லது வந்து ஒரு கம்ப்யூட்டர் அல்லது வந்து ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் வந்து அசெட், அதாவது இம்மூவபிள் அசெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்ப அதை ரீசேல் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கேஷ் கிடைக்கும். அந்த கேஷ் வந்து எப்படிலாம் ரிசீவ் பண்றோமோ அப்ப கேஷ் வந்து ஏதோ ஒரு ஃபார்மட்ல நம்ம ரிசீவ் பண்றோமோ அதான் என்னது அப்படின்னா அசெட். ஓகே. அப்ப லயபிலிட்டினா என்ன பார்த்தோம்? ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது எட் டு பே. நம்ம வந்து என்ன செய்யணும்? இனிமே வந்து நம்ம தான் வந்து பே பண்ணணும். நம்மளோட டியூட்டி. ஸோ அது என்ன அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா லயபிலிட்டி. லயபிலிட்டிக்கு சிங்கிள் லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா எட் டு பே. அதே மாதிரி அசட்டுக்கு சிங்கிள் லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கேஷ் இன் எனி ஃபார்ம். அப்போ லயபிலிட்டி கீழே இருக்கிற என்ட்ரி லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்க என்ட்ரி எல்லாத்தையுமே வந்து இதே மீனிங்குள்ளே வருதா? எட் டு பேங்கிற மீனிங்குள்ளே வருது. அதே மாதிரி அசட்டு கீழே உள்ள எல்லா என்ட்ரியும் ரீட் பண்ணா என்ன மீனிங்லேயே வருது? கேஷ் இன் எனி ஃபார்ம். ஓகே. அப்போ எல்லாத்துக்குமே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ங்கிற ஃபார்மேட்டை வந்து லயபிலிட்டிஸ்னா என்ன, அசெட்னா என்ன, ஏன் லயபிலிட்டி சைடு வந்து இந்த என்ட்ரிலாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, ஏன் இந்த என்ட்ரி எல்லாமே வந்து அசெட் சைடு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனிங் பார்த்தாச்சு. ஓகே. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்மேட் வந்து என்ன பர்பஸ்க்காக போடுறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி கேபிட்டல். ஓப்பனிங் என்ட்ரியை வச்சு போட்டா அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரியா க்ளோசிங் என்ட்ரியை வச்சு போட்டீங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டீங்க அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்ப அஸ் அ ஹோலா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து ஃபுல்லா பார்த்தாச்சு. இப்போ நம்ம சம்குள்ள போலாம். என்ன சம் பார்க்க போறோம் அப்படின்னா 7th சம் வந்து பார்க்க போறோம். ஓகே. சம்ம வந்து அப்ப ஃபர்ஸ்ட் எப்பவுமே சம்ம வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம்? கிவன் டேட்டா என்னன்னு பார்ப்போம். என்ன இந்த சம்ல ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே. அப்போ கிவன் டேட்டா பாருங்க. அப்போ ஒருத்தவங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கேபிட்டலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 1,20,000. அப்போ அப்போ சுபா ஸ்டார்டட் ஹர் பிசினஸ் வித் a capital of 1,20,000. அப்போ 1,20,000 வச்சு என்ன செஞ்சிருக்காங்க? பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அது என்ன அமௌண்ட்? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுதான் என்ன அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேவா? இந்த மாதிரி குட்டியா மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த அமௌண்ட் என்னோட ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. சம் என்ட்ரிஸ்லாம் வந்து இந்த மாதிரி டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதை அப்படியே வச்சிருப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த கீழே கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் அதை மொத்தம் ரீட் பண்ணிடுவோம். அப்போ அவங்க என்ன பண்றாங்க? வித்ட்ரா பண்றாங்க. வித்ட்ரா பண்ண அமௌண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்னா அது என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? டிராயிங்ஸ். வித்ட்ரானா என்னது?
டிராயிங்ஸ். சரியா? அத மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியா. அடுத்தது வேற என்ன குடுத்துருக்காங்க? ஃபர்தர் கேப்பிட்டல் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஷி இன்ட்ரோடியூஸ்ட் ஃபர்தர் கேப்பிட்டல் ஆஃப் 40,000. ஓகே. அப்ப ஃபர்தர் கேப்பிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா அடிஷனல் கேப்பிட்டல். அடிஷனல் கேப்பிட்டலா? அடிஷனல் கேப்பிட்டல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க குட்டியா எழுதி வச்சுக்கோங்க. அப்ப அது அடுத்த டைம் வந்து ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். ஓகே. எவ்வளவு அமௌண்ட் குடுத்துருக்காங்க? 40,000. ஓகேவா? அதையும் எழுதி வச்சுக்கோங்க. சரி. நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? இந்த சம்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? ப்ராஃபிட் ஆர் லாஸான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. அப்ப ப்ராஃபிட் ஆர் லாஸான்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த மாரி டேட்டாஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஓகே. அப்ப நம்மளுக்கு பார்த்தோனே தெரியுதா? என்ன ஃபார்ம்? அப்ப ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்ம் போடணும். அதுல உள்ள என்ட்ரில நம்ம இந்த இருக்க ஓவர் டிராஃப்ட், ஸ்டாக் இன் ட்ரேட்லாம் இப்பதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்மட்ல நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ அப்ப பார்த்தோனே தெரியுதா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்மட் என்ன பர்பஸ்க்காக போடுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி கேபிட்டல். ஓகே. இப்ப கிவன் டேட்டால என்ன குடுத்துருக்காங்க? ஓப்பனிங் கேபிட்டல் வந்து குடுத்துருக்காங்க. அப்ப ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்மட்ட என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? அப்போ கேபிட்டல் தான். அப்ப என்ன கேபிட்டல்? க்ளோசிங் கேபிட்டல். அப்ப கிவன் டேட்டா வச்சு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியுதா? ஓகே. இப்போ என்ன செய்யலாம்? சம்ல குடுத்திருக்க என்ட்ரி எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்மட்ல போட்டுட்டு வந்துடலாம். ஓகே. பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்றது. அப்ப ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்மட்ல பேங்க் ஓவர் டிராஃப்ட் எந்த சைடு போட்டோம்? லயபிலிட்டி சைடு. ஸோ அதை வந்து நம்ம போட்டுட்டு வந்துடலாம். இருக்கா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்மட்ல லயபிலிட்டியில பேங்க் ஓவர் டிராஃப்ட் எவ்வளோ அமௌண்ட் பார்த்தோம் நம்ம? 50,000. ஸோ அந்த என்ன செய்ய போறோம்? அந்த 50,000 வந்து போட்டாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் கிவன் டேட்டால என்ன என்ட்ரி இருக்குன்னு பாருங்க. டெப்டாஸ் இருக்கு. ஓகே. டெப்டாஸ் அப்படின்னா எதுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 1,80,000. டெப்டாஸ் அப்படின்னா ஃபார்மட்ல எந்த சைடு வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. டெப்டாஸ் அப்படின்னா அசட் சைடு வருது. அசட் சைடுனா ஏதோ வந்து அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்றோம். அதனால வந்து டெப்டாஸ்ங்கிறது என்ன சைடு வரும்? அசட் சைடு. ஓகே. அப்போ அது அசட் சைட்ல நம்ம போட்டுட்டு வந்துடலாம். எவ்வளவு அமௌண்ட்? 1,80,000. அப்போ அந்த 1,80,000 இந்த சைடு அசட் சைடு. ஏன் அசட் சைடு போடுறோம் அப்படின்னா அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அது அசட் சைடு போட்டாச்சு. ஓகே. அடுத்து கிவன் டேட்டாவை பாருங்க. கிவன் டேட்டால வேற என்ன கொடுத்துருக்காங்க? பில்ஸ் ரிசீவபிள்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்? 70,000. அப்போ ஃபார்மட் எடுத்து பாருங்க. பில்ஸ் ரிசீவபிள் எந்த சைடு கொடுத்துருக்காங்க? அசட் சைடு. ஏன்னா அமௌண்ட்டை வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகே. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க? பில்ஸ் ரிசீவபிளுக்கு 70,000. நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருந்ததுனால அது அசட் சைடு வருதா? 70,000 போட்டாச்சு. அடுத்து கிவன் டேட்டாவை எடுத்து நெக்ஸ்ட் என்ட்ரி பார்க்க போறோம். கம்ப்யூட்டர் நம்ம இப்பதான் பார்த்தோமா? கம்ப்யூட்டர் அப்படின்னா 30,000 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. 30,000. அப்போ அப்போ இது நம்ம பார்த்தோன்னே என்ன சொல்லிடலாம்? இது வந்து என்னது? ஃபிக்ஸ்டு அசெட். ஃபார்மட்ல பாருங்களேன். ஃபிக்ஸ்ட் அசெட்னு சொன்னோமா? அதாவது ஒரு பிளான்ட்டோ, ஒரு மிஷினரி அல்லது கம்ப்யூட்டர் அல்லது ஒரு பிரிண்டர் அந்த மாதிரி உள்ளதுதான் வந்து ஃபிக்ஸ்ட் அசெட். ஸோ அப்போ கம்ப்யூட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30,000. ஓகே. அப்போ நம்ம எந்த சைடு போட போறோம்? அசட் சைடு போட போறோம். எவ்வளோ அமௌண்ட்? 30,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் கிவன் டேட்டா எடுத்து பாருங்க. என்ன என்ட்ரி இருக்கு? மிஷினரி. அப்போ மிஷினரியும் டிஃபால்ட்டா என்னது? ஃபிக்ஸ்ட் அசெட் தான். ஃபிக்ஸ்ட் அசெட்னா எந்த சைடு வரும்? நம்மளுக்கு அசட் சைடு வரும். எவ்வளோ அமௌண்ட்? 3 lakhs. ஓகேவா? அப்போ அந்த 3 lakhsையும் போட்டாச்சு. சரி. நெக்ஸ்ட் கிவன் டேட்டால வேற என்ன என்ட்ரி இருக்குன்னு பாருங்க. அதாவது ஸ்டாக் இன் ட்ரேட். அப்போ ஸ்டாக் இன் ட்ரேடும் நம்மளுக்கு ஃபார்மட் எந்த சைடு வந்துச்சு அப்படின்னா அசட் சைடு வந்துச்சு. சரியா? அப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? அசட் சைடு வந்து அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் இருந்துச்சு? 1,60,000. ஸோ அந்த 1,60,000ஐயும் வந்து அசட் சைடு போட்டாச்சு. ஓகே. அடுத்து கிவன் டேட்டா எடுத்து பாருங்க. வேற என்ன என்ட்ரி இருக்கு? கிரெடிட்டாஸ். ஓகே. இப்போ உங்களுக்கே தெரியுதா? டெப்டாஸ் வந்து எந்த சைடு வந்துச்சு அப்படின்னா அசட் சைடு வந்துச்சா? அசட் சைடு வந்துச்சு. அப்ப டெப்டாஸ் வந்து அசட் சைடு வந்துச்சு அப்படின்னா கிரெடிட்டாஸ் வந்து எந்த சைடு வரும்? அப்படியே கான்ட்ராஸ்டா லயபிலிட்டி சைடு வரும். நம்ம ஃபார்மட்ல செக் பண்ணிட்டு வந்துடலாம். கிரெடிட்டாஸ் எந்த சைடு இருக்கு? இந்த இருக்கா? லயபிலிட்டி சைடு. டெப்டாஸ் வந்து அசட் சைடு வந்துச்சுன்னா அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா லயபிலிட்டி சைடு வந்து கிரெடிட்டாஸ் வரும். சரி. அப்ப கிரெடிட்டாஸ் எவ்வளவு அமௌண்ட்? 90,000. அப்போ அந்த லயபிலிட்டி சைடுல 90,000 போட்டுட்டு வந்துடலாம். போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன போட போறோம் அப்படின்னா கிவன் டேட்டாவை பாருங்க. பில்ஸ் பேயபிள். ஓகே. பில்ஸ் பேயபிள்னு இருக்கு. நம்ம பில்ஸ் ரிசீவபிள் வந்து எந்த சைடுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணா அது அசட் சைடுன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அசட் சைடா இருந்துச்சு அப்படின்னா பில் பேயபிள் வந்து கண்டிப்பா கான்ட்ராஸ்டா என்ன இருக்கும்? லயபிலிட்டி சைடு. ஓகே. அப்போ பில்ஸ் பேயபிள் வந்து ஃபார்மட்ல லயபிலிட்டி சைடான்னு செக் பண்ணிட்டு வந்துருவோமா? ஓகே. பில்ஸ் பேயபிள் என்னது? லயபிலிட்டி சைடு. ஓகே. எவ்வளவு அமௌண்ட்? 2,40,000. ஓகே. அந்த 2,40,000 நம்ம என்ட்ரி பில்ஸ் பேயபிள் போட்டாச்சு.
ஓகே. அப்ப கிவன் டேட்டா செக் பண்ணுங்க. வேற என்ன என்ட்ரி இருக்குன்னு. பில்ஸ் பேயபிள் வரைக்கும் போட்டாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? ஃபைனல் என்ட்ரியா? கேஷ் இன் ஹேண்ட். அப்போ கேஷ் இன் ஹேண்ட் அப்டின்னா ஏதோ ஒரு ஃபார்மட்ல கேஷ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அப்டின்னா என்ன சைடுன்னு நம்ம பார்த்தோம்? அசெட் சைடு அப்டி சொல்லி பார்த்தோம். இவ்ளோ அமௌண்ட் 60,000. அப்போ அசெட் சைடுல போயி 60,000ன்னு போட்டுட்டு வந்துரலாம். ஓகேவா? அப்ப பாருங்களேன், கிவன் டேட்டால குடுத்த எல்லா என்ட்ரியுமே நம்ம போட்டு ஃபார்மட்ல போட்டாச்சு. ஓகே. இப்போ நம்ம எப்படி பேலன்சிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னு ஞாபகம் இருக்கா? பேலன்சிங் ஃபிகர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா, ரைட் ஹேண்ட் சைடுல உள்ள அசெட்ல உள்ள எல்லா என்ட்ரியும் என்ன செய்வோம்? ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 8 lakhsன்னு வருது. ஓகே. 8 lakhsன்னு வந்துச்சு அப்படின்னா, இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 3 என்ட்ரி இருக்கா? ஓகே. 3 என்ட்ரி என்னென்ன கொடுத்துருக்காங்க? 2,40,000 2,40,000 கொடுத்துருக்காங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க? 50,000 கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 90,000 கொடுத்துருக்காங்க. அப்ப ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 2,40,000யும் அப்புறம் ஒரு 90,000 அப்புறம் வந்து என்ன இருக்கு? ஒரு 50,000 இருக்கு. எல்லாத்தையும் ஆட் பண்ணா 3,40,000 வருதா? பாருங்களேன், 2,40,000 இருக்கு. இங்க ஒரு 50,000 இருக்கு. அது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வருது? 2,90,000 வருது. அதோட ஒரு 90,000 வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா என்ன வருது? 3,80,000 வருது. அந்த 3,80,000 என்ன பண்ணிருக்கோம் நம்ம அப்படின்னா, 3,80,000 இந்த சைடு எடுத்து என்ன செய்வோம்? லெஸ் பண்ணுவோமா? 3,80,000 எடுத்து லெஸ் பண்ணுவோம். லெஸ் பண்ணா நமக்கு என்ன அமௌண்ட் கிடைச்சிருக்கு? 4,20,000 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு புரியுதா? பேலன்சிங் ஃபிகர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது? நமக்கு 8 lakh அசெட் சைடு வருது. லயபிலிட்டி சைடுல 3 என்ட்ரி இருக்கு. 3 என்ட்ரி என்ன இருக்கு அப்படின்னா 2,40,000 அப்புறம் வந்து ஒரு 90,000 ஒரு 50,000 3 அமௌண்ட் இருக்கு. அப்ப அஸ் அ ஹோலா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உள்ள மூணுமே ஆட் பண்ணணும். அப்ப 2,40,000யும் 50,000 ஆட் பண்ணா 2,90,000. 2,90,000ல இருந்து என்ன பண்ணிருப்போம்? நம்ம இந்த 90,000 ஆட் பண்ணா எவ்வளவு கிடைச்சிச்சு? 3,80,000 கிடைச்சிச்சு. சரி, அதை வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல எடுத்து என்ன செய்வோம்? யூஸ்வலா லெஸ் பண்ணுவோமா? லெஸ் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, இப்போ லெஸ் பண்ண என்ன வருது? 4,20,000. ஓகேவா? இப்போ அதே மாதிரியா ஒரு என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம், கண்டிப்பா என்ன செய்யணும்? ஆன்சர் கிடைச்சதுக்கு என்ன செய்யணும்? இந்த மாதிரி வந்து ருப்பீஸ்ன்னு வந்து வேல்யூ பண்ணணும். அல்லது வேல்யூ பண்ணலைன்னா அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு நம்பர் ஆயிரும். நீங்க ருப்பீஸ்ன்னு போட்டாதான் அதுக்கு வேல்யூ. அப்படி ருப்பீஸ் போடாம இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நம்பர் அப்படிங்கிற மீனிங் ஆயிடும். அப்ப எவ்வளவு அமௌண்ட்டுக்கு? 4,20,000. இதுதான் என்ன அப்படின்னா பேலன்சிங் ஃபிகர். பேலன்சிங் ஃபிகர் என்னது? நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். கேபிட்டல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அப்ப என்ன கேபிட்டல் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல். ஏன்னு பார்த்தோமா? ஏன்னா கிவன் டேட்டால என்ன கொடுத்துருந்தாங்க? ஓப்பனிங் கேபிட்டல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன் அப்படின்னா ரூபா ஸ்டார்டட் பிசினஸ் வித் அ கேபிட்டல். அப்ப ஸ்டார்ட் பண்றது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். அப்ப நம்மள்ட்ட இல்லாத என்ட்ரி இப்ப என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல். ஓகே. க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளவு அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? 4,20,000. ஓகேவா? 4,20,000. இப்ப நீங்க சம்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ஆன்சர் கொடுத்துருக்காங்க 4,20,000. அப்போ நம்ம செஞ்சது வந்து ரைட். ஓகே. ஃபர்தரா சம்ல என்ன செய்யணும்? ஆக்சுவலா ப்ராஃபிட் ஆர் லாஸ். அப்போ க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ இதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன ஃபார்மட் போடணும் அப்படின்னா, ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து ஃபார்மட் போடணும். ஓகேவா? சரி, அப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸோட ஃபார்மட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. சாரி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன என்ட்ரி போடுவோம்? க்ளோசிங் கேபிட்டல். ஓகே. க்ளோசிங் கேபிட்டல் வந்து நம்ம என்னன்னு இப்பதான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 4,20,000. ஓகே. இந்த 4,20,000 எடுத்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார்மட்டை ஸ்டார்ட் பண்ணணும். 4,20,000 போட்டாச்சு. ஓகே. அடுத்து ஃபார்மட்டை பாருங்க. ஃபார்மட்ல செகண்ட் என்ன பண்ணுவோம்? டிராயிங்ஸை ஆட் பண்ணுவோம். அப்ப கிவன் டேட்டா எடுத்துக்கோங்க. அதுல டிராயிங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க இருக்கா? வித்ட்ரான்னு கொடுத்துருந்தாங்கன்னா டிராயிங்ஸ் எவ்வளவு அமௌண்ட்? 30,000. ஸோ என்ன செஞ்சாச்சு? அந்த 30,000 வந்து போட்டாச்சு. என்ன செய்யணும்? ஃபார்மட் படி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 4,50,000 சொல்லிட்டு வருது. ஓகே. அடுத்தது என்ன செய்யணும்? ஃபார்மட்டை பாருங்க. லெஸ் அடிஷனல் கேபிட்டல். அடிஷனல் கேபிட்டல் என்ன செய்யணும்? லெஸ் பண்ணணும். அப்ப கிவன் டேட்டாவை எடுத்து அடிஷனல் கேபிட்டல் என்ன கொடுத்துருக்காங்க? ஷி இன்ட்ரோடியூஸ் அ ஃபர்தர் கேபிட்டல் ஆஃப் 40,000. அதுதான் என்னென்ன நேம் பண்ணோம்? அடிஷனல் கேபிட்டல்னு சொல்லிட்டு நேம் பண்ணோம். ஓகே. அப்ப எவ்வளவு அமௌண்ட்? 40,000. அப்ப அடிஷனல் கேபிட்டல் என்ன செய்யணும்? நம்ம லெஸ் பண்ணணும். எவ்வளவு அமௌண்ட்? 40,000.
ஸோ லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வருதா, அது என்ன நம்ம பார்த்தோம், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்னு நேம் வச்சோம். ஓகே, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வரைக்கும் நம்ம ஃபார்மேட்ல செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம், ஓப்பனிங் கேபிட்டல் லிஸ்ட் பண்ண போறோம். இப்போ சம்ல ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம ஃபர்ஸ்டே கொடுத்துருந்தாங்களா, 1,20,000. ஸோ இந்த 1,20,000 லிஸ்ட் பண்ண போறோம். லிஸ்ட் பண்ணா அப்போ ஆல்ரெடி உள்ள அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளவு, 4,10,000. அதோட ஓப்பனிங் கேபிட்டல் சம்ல எவ்வளவு பார்த்தோம் இப்பதான், 1,20,000. அதையும் லெஸ் பண்ணி எவ்வளவு எழுதியிருக்காங்க, ப்ராஃபிட்னு சொல்லி. அப்ப ஆன்சர் வந்து இந்த மாதிரி பிளஸ்ல வந்துச்சு அப்படின்னா அது என்னது, ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ அப்ப சம்ல என்ன பண்ணிருக்கோம், டிராயிங்ஸை ஆட் பண்ணிருக்கோம், அடிஷ்னல் கேபிட்டலை வந்து லெஸ் பண்ணிருக்கோம். ஓகே, வர்ற ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அதுல இருந்து ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணா என்ன அமௌண்ட், ப்ராஃபிட்னு வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒண்ணு பார்த்தோமா, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து பெரிய அமௌண்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, சரியா, எதோட பெரிய அமௌண்ட்டா, ஓப்பனிங் கேபிட்டலோட பெரிய அமௌண்ட்டா இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அது வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருப்போம். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து இந்த மாதிரி பெரிய சைடு, எந்த சைடு வந்து பிக்கஸ்டா இருக்கோ அந்த சைடு வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பனா இருந்துச்சு அப்படின்னா அதான் வந்து பிக்கஸ்ட் நம்பர். அப்ப அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து ஓப்பனிங் கேபிட்டலோட பெரிய அமௌண்ட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். இதே தான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல், அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் பெருசாகவும் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் சின்னதாகவும் இருந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், லாஸ் கிடைக்கும். ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து குட்டி ஹிண்ட் மாதிரி இருக்கும். நீங்க ப்ராஃபிட்டா லாஸா நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த இந்த இது தெரிஞ்சுக்கிட்டா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இப்போ எந்த சம் பார்த்தா, இப்போ ப்ராஃபிட் நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, 2,90,000. இப்போ நம்ம சம்ல போய் செக் பண்ணிட்டு வந்துடலாமா, சம்ல செக் பண்ணிட்டு வந்துடலாம் ஆன்சர்ஸை. என்னது இந்த இருக்கா, ப்ராஃபிட் என்ன கிடைச்சிச்சு நம்மளுக்கு, 2,90,000 கிடைச்சிச்சா, அந்த இருக்கா, அப்போ கரெக்டா இருக்கா, அப்போ நம்ம கரெக்டா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன சம் பார்க்க போறோம்னா இந்த வீடியோல 9th சம் பார்க்க போறோம். ஓகே, 9th சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து கிவன் டேட்டா பார்த்துட்டு வந்துருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேல ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு முதல் பார்த்துட்டு வந்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி என்ட்ரிஸ் எல்லாம் பாருங்களேன். என்ட்ரிஸ் வந்து டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. ஏன் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2018 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, 2019 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 2018 என்னது, கண்டிப்பா அது என்னது, ஓப்பனிங். யாரை வச்சே நம்ம என்ன செய்வோம், ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிடுச்சு. சரியா, அப்போ என்னாச்சு, இது வந்து என்னது, ஓப்பனிங் கேபிட்டல். இதே தான் வந்து 2019 கொடுத்துருந்தாங்கன்னா அது என்னது, க்ளோசிங் கேபிட்டல். ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி குட்டியா மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, அப்பதான் நெக்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் எழுதி வச்சாச்சு. 2018 அது ஓப்பனிங், 2019 க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, ஏன் இந்த மாதிரி திரும்ப எழுதி வைக்கிறோம் அப்படின்னா இப்போ சம்ல வந்து என்ன ஆக்சுவலா கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன என்ட்ரி தெரியாது, இன்னும் ஓப்பனிங் என்ட்ரியும் அதாவது ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலும் தெரியாது. ஓகே, அப்ப அந்த ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது நம்ம இப்பதான் பார்த்தோமா. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதாவது என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன ஃபார்மட் யூஸ் பண்ணா கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்வியஸ். ஓகேவா, அப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த சம்ல ஓப்பனிங் என்ட்ரியை வச்சு ஓப்பனிங் பேலன்ஸை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். க்ளோசிங் பேலன்ஸை வச்சு க்ளோசிங் என்ட்ரியை வச்சு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, இப்போ முதல் என்ன செய்ய போறோம் அப்படின்னா இருக்கிற சம் டீடைல்ஸ்லாம் நம்ம வந்து என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு கிவன் டேட்டாவெல்லாம் வந்து எடுத்து போட போறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேஷ் அட் பேங்க். கேஷ் அட் பேங்க், அதே மாதிரி கீழே ஃபர்தரா வந்து கொஞ்சம் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ என்னது வித்ட்ரான்னு இருக்கா, வித்ட்ரான்னு என்ன மீனிங் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, அது டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. சரியா, அப்போ டிராயிங்ஸ் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட், 60,000 கொடுத்துருக்காங்க. அப்போ ஹி ஹேட் இன்ட்ரடியூஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ட்ரடியூஸ்ட் அமௌண்ட் வந்து 17,000 as கேபிட்டல். அப்போ இது என்ன அப்படின்னா அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க.
சரி. எவ்வளோ அமௌண்ட் 17,000 குடுத்துருக்காங்க. வேற என்ன குடுத்துருக்காங்கன்னா, இந்த சம்ல கொஞ்சம் டிஃபரண்டா அதாவது 5% வந்து டெப்டார்ஸ்க்கு வந்து குடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மென்ட் குடுத்துருக்காங்க. அதே மாரி பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கும் வந்து 10% வந்து டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து பெர்சன்டேஜ்ல குடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இதுவரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் வச்சு பார்த்ததுல எக்ஸர்சைஸ்ல, இப்போ வந்து புதுசா அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் வச்சு பார்க்க போறோம். அப்போ 2 அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜஸ்ட்மென்ட்ஸ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிடலாம், ஓப்பனிங் கேப்பிட்டல் ஸ்டேட்மெண்ட் அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்மட் போட்டு ஓப்பனிங் கேப்பிட்டல் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வந்துரலாம். ஓகே. இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, கேஷ் அட் பேங்க். கேஷ் அட் பேங்க் அப்படின்னா, அதாவது கேஷ் அட் பேங்க் எவ்வளோ அமௌண்ட் குடுத்துருக்காங்க? கேஷ் அட் பேங்க் வந்து 5,000 அமௌண்ட் குடுத்துருக்காங்க. ஓகே. 5,000 குடுத்துருக்காங்களா? சரி. என்ன குடுத்துருக்காங்க பிராக்கெட்ல டெப்டான்னு குடுத்துருக்காங்க. யூசுவலா நம்ம கேஷ் அட் பேங்க்னா எந்த சைட் போடுவோம்? அசெட் சைடு போடுவோம். ஓகேவா? சரி. அப்ப அசெட் சைடு போடுவோமா? எவ்வளோ அமௌண்ட்? 5,000. ஸோ அசெட் சைடு வந்து போட்டுட்டு வந்துரலாம். நம்ம போட்டாச்சா? அசெட் சைடுல வந்து 5,000 போட்டுட்டு வந்தாச்சு. ஆக்சுவலா வந்து பிராக்கெட்குள்ள ஒரு டிஆர்னு குடுத்துருக்காங்க. அது இப்போதைக்கு வந்து அவ்வளோ இன்டெப்த்தா கிடையாது. பட் வந்து அது இல்லாமயே நம்ம வந்து வேல்யூஸ வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா 5,000 இருக்கு. அப்ப நம்ம மீனிங் பார்த்துருக்கோமா? கேஷ் அப்படின்னா கேஷ் அட் பேங்க் ஏதோ ஒரு ஃபார்மட்ல கேஷ் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னா அது அசெட் சைடு. ஸோ அந்த 5,000 எந்த சைடு வரும்? அசெட் சைடு வரும். ஸோ அந்த 5,000 என்ட்ரி வந்து போட்டாச்சு. ஓகேவா? அந்த இது வந்து இந்த இன்டெப்த்தா இப்போதைக்கு அவ்வளோ தூரம் போக வேண்டியதில்லை. ஓகேவா? நீங்க வந்து நான் மீனிங் வச்சே வந்து நீங்க போட்டுக்கோங்க. அதே மாதிரி என்ன இருக்குன்னா கேஷ் இன் ஹேண்ட் இருக்கு. கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? 3,000 இருக்கு. அப்போ ஏதோ ஒரு ஃபார்மட்ல கேஷ் நம்ம கையில இருக்கு. ஸோ அது என்ன சைடு வரும்? அசெட் சைடு. ஸோ அசெட் சைடுல எவ்வளோ போட போறோம்? 3,000 போட்டாச்சா? கேஷ் இன் ஹேண்ட் 3,000 சொல்லி போட்டாச்சு. அதே மாதிரியா இப்ப நம்ம என்ன ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோமா? மேல வந்து இந்த மாதிரி லைன்ஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம் யாரோட சம் அப்படின்னா ஆனந்தோட சம்மா. ஸோ என்ன அப்படின்னா இந்த புக்ஸ் ஆஃப் ஆனந்த் கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அஸ் ஆன் 31st March 2018 இந்த மாதிரி எழுதுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இந்த டேபர் காலம் என்ன ரீசன்காக போடுறோம் அப்படின்னு சொல்லி போடணும். அல்லது வந்து ஒரு டைட்டிலே இல்லாத மாதிரியே இருக்கும். ஹெட்டிங்கே இல்லாம இருந்துச்சுன்னா அப்ப என்ன அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டே பண்ணாம வந்து இவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருவாங்க. ஸோ நீங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? சரி. வேற என்ன பார்த்துட்டு இருக்கோம் இப்போ? 2 என்ட்ரி போட்டாச்சு. கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட் வந்து போட்டாச்சு. அடுத்து கிவன் டேட்டா எடுத்து பாருங்க. என்ன இருக்கு? ஸ்டாக் ஆஃப் குட்ஸ். ஸ்டாக் ஆஃப் குட்ஸ்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? 35,000 இருக்கு. சரி. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ்னா நம்ம எந்த சைடு பார்த்தோம்? ஏதோ ஒரு ஃபார்மட்ல கேஷ் நம்ம கையில இருக்கு. அப்போ அசெட் சைடு எவ்வளோ அமௌண்ட்? 35,000. ஸோ அசெட் சைடு வந்து 35,000 சொல்லிட்டு போட்டுட்டு வந்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்கு அமௌண்ட்? சண்டே டெப்டார்ஸ். சண்டே டெப்டார்ஸ் என்ன செய்றோம்? அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்றோம். அப்ப அமௌண்ட் ரிசீவ் பண்ணாலே எந்த சைடு வரும் அப்படின்னா அசெட் சைடு. எவ்வளோ அமௌண்ட்? 1,00,000. ஸோ அந்த 1,00,000யும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் சம் கிவன் டேட்டா எடுத்து பாருங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி. பிளான்ட் அண்ட் மிஷினரினா என்னன்னு பார்த்தோம். இதோ வந்து அசெட். ஓகே. ஃபிக்ஸ்ட் அசெட். ஃபிக்ஸ்ட் அசெட்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? 80,000. ஸோ அசெட் சைடுல வந்து 80,000 சொல்லி போட்டுட்டு வந்தாச்சு. ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா அதாவது ஃபார்மட்டே பார்க்காம நம்மளுக்கு செய்ய தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் என்ன கிவன் டேட்டால குடுத்துருக்காங்க அப்படின்னா லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ். லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் எவ்வளோ அமௌண்ட்? 1,40,000. அப்போ அது ஃபிக்ஸ்ட் அசெட். அதனால எந்த சைடு லிஸ்ட் அவுட் பண்ண போறோம்னா அசெட் சைடு வந்து லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். எவ்வளோ அமௌண்ட்னா 1,40,000. ஸோ போட்டாச்சு. ஓகே. வேற என்ன கிவன் டேட்டால இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருக்கோம். சண்டே கிரெடிட்டர்ஸ். ஓகே. சண்டே கிரெடிட்டர்ஸ் அப்படின்னா இப்போதான் நம்ம பார்த்தோம். சண்டே டெப்டார்ஸ் வந்து என்ன சைடு? அசெட் சைடு. அப்போ சண்டே டெப்டார்ஸ் வந்து அசெட் சைடுனா சண்டே கிரெடிட்டர்ஸ் வந்து எந்த சைடு அப்படின்னா லயபிலிட்டி. அப்போ கான்ட்ராஸ்டா தான் வருமா? டெப்டார்ஸ் வந்து அசெட் சைடா இருந்தா கிரெடிட்டர்ஸ் வந்து எந்த சைடு? லயபிலிட்டி. எவ்வளோ அமௌண்ட்? 1,70,000. ஸோ அந்த 1,70,000யுமே நம்ம என்ட்ரி போட்டாச்சு. ஓகே. அப்போ நம்ம அஸ் அ ஹோலா என்ன பண்ணிட்டோம்னா கொடுத்துருக்க ஓப்பனிங் என்ட்ரியை வந்து எல்லாமே வந்து போட்டாச்சு. லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அது எவ்வளோன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே. அஸ் யூஷுவல் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அசெட் சைடில் என்ட்ரிஸ் இருக்கா? அசெட் சைடில் உள்ள என்ட்ரிஸ் எல்லாத்தையும் என்ன செய்ய போறோம்? ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா எவ்வளோ வருது? 3,63,000 சொல்லிட்டு வருது. ஓகே. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதாவது லயபிலிட்டி சைடில் என்ன அமௌண்ட் இருக்குன்னா 1,70,000. அதை என்ன செய்ய போறோம்? இந்த சைடு வச்சு லெஸ் பண்ண போறோம். அசெட் சைடு வச்சு லெஸ் பண்ண போறோம். 1,70,000. ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதை லெஸ் பண்ணா எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னா 1,93,000. உங்களுக்கு கால்குலேட்டர் இருக்கிறதுனால ஈஸியா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? அப்படியே சப்ராக்ட் பண்ணிட்டே போயிடுவீங்க. சரி. மஸ்ட் என்ன போடணும் அப்படின்னா இந்த சிம்பிள்ஸ்
இந்த ருபீஸ் சைன் வந்து கண்டிப்பா போடணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 1,93,000. ஓகே, 1,93,000 என்னது? பேலன்சிங் ஃபிகர். அப்போ இந்த ஃபார்மட்டோட பேலன்சிங் ஃபிகர் என்ன அப்படின்னா கேபிட்டல். என்ன என்ட்ரியை வச்சு போட்டோம்? நம்ம ஓப்பனிங் என்ட்ரியை வச்சு போட்டோம். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் வச்சு போடுறதுனால இது என்னது? ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 1,93,000 அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ இது என்னது? ஓப்பனிங் கேபிட்டல் வந்து இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, எவ்வளோ அமௌண்ட்டு? 1,93,000. இது கரெக்டான்னு சொல்லி நம்மளே வந்து சம்மில் கூட செக் பண்ணிட்டு வந்துடலாம். இதா இருக்கா? ஓப்பனிங் கேபிட்டல் வந்து எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 1,93,000 சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ ஓப்பனிங் என்ட்ரி வச்சு போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா க்ளோசிங் வச்சு போட போகிறோம். ஓகே, க்ளோசிங் வச்சு சொல்றதுக்கு முன்னாடி சரி, இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கிவன் டேட்டால கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எந்த என்ட்ரியில போகும்? நம்ம 11லேயே கொஞ்சம் படிச்சிருப்போம். என்னன்னா எப்பயுமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதில் போடணும் அப்படின்னா க்ளோசிங்கில் தான் வந்து போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எதில் போடுவோம்? க்ளோசிங் க்ளோசிங்ல தான் வந்து என்ன செய்வோம்? அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து போடுவோம். ஓகே, இப்போ என்ன போட போறோம்? ஆக்சுவலா ஃபார்மட் க்ளோசிங் கேபிட்டலுக்குரிய ஃபார்மட் தான் போட போறோம். ஸோ இப்போ கிவன் டேட்டால கொடுத்துருக்க என்ட்ரியை பாருங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆல்ரெடி ஓப்பனிங்க்கு போட்டதே தான் க்ளோசிங்க்கு. ஆனா வந்து எதோடதை வச்சு போட போறோம்? க்ளோசிங் பேலன்ஸ்ல உள்ள என்ட்ரியை வச்சு போட போறோம். ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கேஷ் அட் பேங்க் அசட் சைட் போட போறோம். ஆனா என்ன அமௌண்ட்? 60,000. ஓகேவா? அந்த 60,000 தூக்கி அசட் சைடுல போட்டுட்டு வந்துடலாம். அதாவது இதுல மட்டும் ஒரு குட்டி சேஞ்ச் வரும். என்ன சேஞ்ச் வரும் அப்படின்னா இந்த இது வந்து ஒன்றும் வந்து மாறாது. அதாவது இந்த கேஷ் அட் பேங்க் வந்து டிப்டாட் கொடுத்துருக்கிறது வந்து மாறாது. இந்த க்ளோசிங் கேபிட்டல்ல இந்த மாதிரி கிரெடிட்னு வந்துச்சு அப்படின்னா அது என்ன மீனிங் அப்படின்னா க்ளோசிங் டயத்துல இந்த மாதிரி கிரெடிட்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து லயபிலிட்டி சைடு வரும். ஏன் அப்படின்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு மீனிங். அதாவது க்ளோசிங்ல வந்து இந்த மாதிரி கிரெடிட்னு வந்துச்சு ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது எந்த சைடு வரும் அப்படின்னா லயபிலிட்டி சைடு வரும். ஏன் அப்படின்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு சொல்லிட்டு அதை மீன் பண்ணணும். ஏன் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு போடணும் அப்படின்னா என்ன ரீசனுக்காக பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு போடணும் அப்படின்னா அதாவது பேங்க்ல வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது சஃபிஷியண்டா இல்லை. ஸோ அதை வந்து 60,000 சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? இப்போ இந்த ஒரு இடத்துல தான் குட்டி சேஞ்ச் வந்துச்சு. போன இதுல வந்து சேஞ்ச் வரல. சரியா? அப்ப எப்படி எழுதுறோம் அப்படின்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சரியா? ஏன் வந்து இந்த ஒரு என்ட்ரியில மட்டும் அப்படியே வந்து கொஞ்சம் மாத்தி போட்டிருக்கோம் அப்படின்னு புரியுதா? இப்போ கேஷ் அட் பேங்க்ல வந்து க்ளோசிங்ல மட்டும் டிஃபர் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரெடிட்னு இருந்தா அது டெபிட் சைட், அதாவது லயபிலிட்டி சைட் போடணும். என்ன அமௌண்ட் போடணும்? 60,000 அமௌண்ட் போடணும். என்ன நேம்ல போடணும் அப்படின்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஏன் என்ன ரீசனுக்காக அப்படின்னா சஃபிஷியண்டா அமௌண்ட் இல்லை. ஸோ அப்போ சஃபிஷியண்டா இல்லை அப்படின்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு அர்த்தம். அப்போ என்ன லயபிலிட்டி சைட்னா அப்போ நம்ம வந்து இனிமேல் வந்து இந்த 60,000 பே பண்ணணும். ஓகேவா? அப்போ மீனிங் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் வந்து ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, அப்போ என்ன நேம்ல எழுதியிருக்கோம்? பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு எழுதியிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் என்ன இருக்கு? கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு? 4,500. ஸோ அப்போ அது என்ன சைடு? அசட் சைடு. ஸோ இந்த 4,500 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா இவன் டேட்டாவை பாருங்க. அப்போ முதல் 2 என்ட்ரி போட்டாச்சு. அடுத்த தேர்ட் என்ட்ரி என்ன இருக்கு? ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் எந்த சைடு? அசட் சைடு. ஓகே, அசட் சைடு. ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டு? ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 45,000. ஸோ அந்த 45,000 ஸ்டாக் ஆஃப் குட்ஸையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன போட போறோம் கிவன் டேட்டால அப்படின்னா ஸ்டாக் ஆஃப் குட்ஸும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? டெப்டாஸ் எந்த சைடு வரும்? அசட் சைடு. எவ்வளோ அமௌண்ட்? 90,000. ஓகே, அப்போ 90,000 போட்டுடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி டெப்டாஸ்ல 90,000 இன்னர் காலத்துல போடணும். ஏன் அப்படின்னா கிவன் டேட்டாவை நீங்க செக் பண்ணா தெரியும். 5% என்ன கொடுத்துருக்காங்க? டெப்டாஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ டெப்டாஸோட அமௌண்ட் என்ன? 90,000. ஸோ அந்த 90,000ல 5% எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நம்மளுக்கு தெரியுமா? இங்க எழுதியிருக்கோமா? இதற்கா 90,000ல எவ்வளவு? 5% எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஈஸி தான் நினைக்கிறேன். 90,000 அதை வந்து எப்படி 5% கால்குலேட் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? 90,000. அப்ப கால்குலேட்டர்ல போட்டுட்டே வாங்க. 90,000 இன்டூ 5. அதுக்கப்புறம் என்னது? 5/100. இப்போ நீங்க 5/100ன்னு சொல்லிட்டு போட்டீங்க அப்படின்னா என்ன அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும்? அப்படின்னா எவ்வளவு வரும்? 4,000 ஈக்குவல் டு என்ன அமௌண்ட் கிடைக்கும்? 4,500 சொல்லிட்டு கிடைக்கும். சரியா? சரி, அது என்ன அமௌண்ட் அப்படின்னா டெப்டாஸ்க்குரிய அமௌண்ட். சரி,
இப்போ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம்னு தெரியுதா? 90,000 வந்து கிவன் டேட்டால அமௌண்ட் குடுத்துருந்தாங்க. இந்த 90,000 90,000 அமௌண்ட் குடுத்துருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் குடுக்கணும்? 5%. அப்போ அப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 90,000 இன்டூ 5%னால 5/100. அப்போ 5/100 வந்து நீங்க கால்குலேட்டர்ல போடுங்க. 90,000 இன்டூ 5/100 நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 4,500ன்னு கிடைக்கும். இந்த 4,500யுமே இன்னர் காலத்துல வந்து வச்சு சப்ராக்ட் பண்ணணும். என்ன அமௌண்ட்டோட சப்ராக்ட் பண்ணணும்னா கிவன் டேட்டால என்ன கொடுத்துருந்தாங்க? இதற்கான 90,000 தானே சண்டே டாஸ்க்கு நேரா கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 90,000ஓட நம்ம கால்குலேட் பண்ண அமௌண்ட்டை சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 85,500. இந்த 85,500 தான் எங்க போடணும் அப்படின்னா அவுட்டர் காலத்துல. அப்போ இதுக்குள்ளேயே வந்து குட்டியா நிறைய ஸ்டெப்ஸ் அதை மறக்காம பண்ணுங்க. கிவன் டேட்டால டெப்டாஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வேற என்ன கொடுத்துருந்தாங்க? 5% வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன பண்றோம்? அப்போ அந்த 90,000 5% வச்சு ஒரு அமௌண்ட் கால்குலேட் பண்ணணும். எவ்வளவு வந்துச்சு? 4,500. அந்த 4,500மே வச்சு இன்னர் காலத்துல வந்து 90,000 கிவன் டேட்டா கொடுத்துருந்தாங்க. அதோட லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணி வர்ற ஆன்சரை அவுட்டர் காலத்துல போடணும். எவ்வளவு அமௌண்ட்? 85,500 அமௌண்ட் போட்டாச்சு. அப்போ டெப்டாஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளவு அமௌண்ட்? 80,000. அப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கும் நம்ம என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம்? 10% சொல்லி பார்த்தோம். சரி, அப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 80,000. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா 80,000 போட்டுக்க போறோம். அப்போ ஏன் அப்படின்னா அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10% கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதி வச்சுக்கோங்க. 80,000 இன்டூ 10 வேற என்ன போடுவோம்? பை 100. 100ன்னு போட்டாச்சா? போட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா 8,000. ஓகேவா? 8,000 சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன சொல்லிருக்கு? வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? இங்க விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போ என்னது? பிளான்ட் அண்ட் மிஷினரி 80,000 சம்லே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி 10%ம் சம்லே கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன செஞ்சிருக்கோம்? 80,000 இன்டூ 10/100ன்னு போட்டு 8,000 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த 8,000 என்ன பண்ணணும் அப்படின்னா கிவன் டேட்டால கொடுத்துருக்க 80,000ஓட லெஸ் பண்றோம். ஏன் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் லெஸ் பண்றோம்னு புரியுதா? டெப்ரிசியேஷன்னா அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். இங்க ப்ரொவிஷன் அண்ட் டெப்டாஸ்னால அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும் நம்ம கிட்ட இருந்து. ஸோ அதனால என்ன பண்ணிருக்கோம்னா லெஸ் பண்ணி எழுதிருக்கோம். இப்போ 80,000 கிவன் டேட்டால கொடுத்துருந்தாங்க. அதோட 10% கொடுத்தனால 10% வச்சு கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளவு வந்துச்சு? 8,000. அந்த 8,000 எடுத்து கிவன் டேட்டால கொடுத்துருக்க 80,000ஓட என்ன செஞ்சிருந்தோம்? லெஸ் பண்ணிருந்தோம். ஏன் லெஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா டெப்ரிசியேஷன் தரணும். அப்போ அந்த 80,000ல இருந்து 8,000 லெஸ் பண்ணி வர அமௌண்ட் என்னன்னா 72,000. அந்த 72,000 எங்க போடணும் அப்படின்னா அவுட்டர் காலத்துல வந்து போடணும். போட்டாச்சு. 72,000 போட்டாச்சு. அடுத்து கிவன் டேட்டால வேற என்ன என்ட்ரி இருக்குன்னு பாருங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி வரைக்கும் இப்போதைக்கு போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் அப்படின்னா அது எந்த சைடு? அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டுமே போட்டாச்சு. டெப்டார்ல உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டும் போட்டாச்சு. பிளான்ட் அண்ட் மிஷினரியில் உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டும் போட்டாச்சு. ஓகே. அதே மாதிரி லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா 1,40,000. ஓகேவா? அதை எந்த சைடு போட போறோம்? அசட் சைடு. ஓகேவா? 1,40,000 அசட் சைடு போட்டாச்சு. ஓகே. அடுத்து கிவன் டேட்டால வேற என்ன என்ட்ரி இருக்குன்னு பாருங்க. அப்போ லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் வரைக்கும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் சண்டே கிரெடிட்டாஸ். அப்போ சண்டே கிரெடிட்டாஸ்னா நம்ம டெப்டாஸ்னா அசட் சைடு, கிரெடிட்டாஸ்னா அது எந்த சைடு? லயபிலிட்டி சைடு. லயபிலிட்டி சைடு எவ்வளவு அமௌண்ட் போட போறோம்? 1,30,000. ஸோ அந்த 1,30,000 போட்டுருங்க. போட்டாச்சா? போட்டுட்டு இப்போ எல்லா கொடுத்துருக்கேன் கிவன் டேட்டால கொடுத்துருக்க எல்லா என்ட்ரியுமே நம்ம போட்டாச்சு. அந்த இருக்கா சண்டே கிரெடிட்டாஸ் வரைக்கும் போட்டாச்சு. சரி, இப்போ எல்லா என்ட்ரியும் போட்டதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் என்ன பண்ண போறோம்? இந்த அசட் சைடு ஃபுல்லாத்தையும் என்ன செய்ய போறோம்? ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ண எவ்வளோ அமௌண்ட் வருது? 3,47,000 சொல்லிட்டு வருது. ஓகே. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன அமௌண்ட் இருக்கு? லயபிலிட்டிக்கு 2 அமௌண்ட் இருக்கு. என்ன 2 அமௌண்ட் இருக்கு? 1,30,000 60,000 இருக்கு. அது ரெண்டையும் ஆட் பண்ணா என்னது? 1,90,000. வா 1,90,000. இந்த 1,90,000 என்ன செய்வோம்? ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து இருக்கா 1,30,000 1,60,000 வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருது? 1,90,000 வருது. அதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்து நம்ம என்ன செய்வோம்? யூஸ்வலா லெஸ் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி பேலன்சிங் ஃபிகர். அப்படி லெஸ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா 1,57,000. ஓகே. 1,57,000 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். இது என்ன அப்படின்னா பேலன்சிங். இப்படி லெஸ் பண்றே வர அமௌண்ட் என்னது அப்படின்னா பேலன்சிங் ஃபிகர். இந்த ஃபார்மேட்டோட பேலன்சிங் ஃபிகர் என்னது? இருக்கா? கேபிட்டல். ஓகே. இது என்ன கேபிட்டல் ஆக்சுவலா? சொல்லுங்க பார்ப்போம். க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா?
க்ளோசிங் அப்ப ஆல்ரெடி நம்ம என்ன ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் க்ளோசிங் என்ட்ரிய வச்சு என்ன செஞ்சோம்? க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. க்ளோசிங் கேபிட்டலோட என்னென்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 1,57,000 சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகே ஓகே. இதை வந்து நம்ம என்ன செஞ்சிருவோம்? சம்ல போய் செக் பண்ணிட்டு வந்துருவோமா? 1,57,000 அப்படின்னு புக் ஆன்சர் செக் பண்ணிட்டு வந்துருவோம். ஆமா கரெக்ட். க்ளோசிங் கேபிட்டலை வந்து என்ன செஞ்சாச்சு? 1,57,000 நம்மளுக்கும் கிடைச்சிருக்கா? அந்த கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஆன்சர் கண்டுபிடிச்சோடனே புக் ஆன்சர் செக் பண்றது அது ஒரு ஹாப்பினஸ் தான். சரி, அப்ப ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆக்சுவலா சம்ல என்ன பார்க்க போறோம்? ப்ராஃபிட் ஆர் லாஸ் பார்க்க போறோம். சரி, அப்ப இப்போதைக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்து 1,93,000 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதே மாதிரியா க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 1,57,000 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரி, அஸ் யூஷுவல் நம்மளோட உங்களுக்கு ஈஸியான ஃபார்மட் என்னது? ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான். சரி, நம்மளோட அந்த ஃபார்மட்ல போட்டுட்டு வந்துடலாம். ஓகே, அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன போடுவோம்? க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் என்னன்னு இப்பதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நம்ம. 1,57,000 அதை ஃபர்ஸ்ட் என்ட்ரியா போட்டாச்சு. ஓகே, அப்போ ஃபார்மட்டை பாருங்க. நெக்ஸ்ட் என்ன போடுவோம்? டிராயிங்ஸ் போடுவோம். டிராயிங்ஸ் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். அப்ப டிராயிங்ஸ் என்னது? கிவன் டேட்டால பாருங்க என்ன இருக்கு? 60,000 டிராயிங்ஸை ஆட் பண்ணணும். ஸோ 60,000 ஆட் பண்ணியாச்சு. ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2,70,000 கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்வோம்? ஃபார்மட் படி அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ அடிஷ்னல் கேபிட்டல் கிவன் டேட்டால பாருங்க 17,000 இருக்கு. ஸோ லெஸ் பண்ணணுமா? 17,000 சொல்லிட்டு லெஸ் பண்ணியாச்சு. லெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது? 2 லேக்னு சொல்லிட்டு வருது. அந்த 2 லேக் என்ன நேம் பண்ணுவோம் நம்ம? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அப்போ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபார்மட்டை பாருங்க. அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுன்னா ஓப்பனிங் கேபிட்டல் என்ன செய்யணும் அப்படின்னா லெஸ் பண்ணணும். ஓகே, அப்போ கிவன் டேட்டா எடுத்து ஓப்பனிங் கேபிட்டல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓப்பனிங் கேபிட்டல் எங்க கொடுத்துருந்தாங்கன்னு பாருங்க. ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இந்த சம்ல. இவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? 1,93,000 சொல்லிட்டு மொதல் என்ட்ரியா ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஃபார்மட்ல 1,93,000 ஃபைண்ட் அவுட் பண்ணுமா? அந்த 1,93,000 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்மட்ல லெஸ் பண்ண போறோம். எடுத்து லெஸ் பண்ண போறோம். 1,93,000 போட்டு லெஸ் பண்ணிப்போம். லெஸ் பண்ணா நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 7,000 கிடைக்குது. ஓகே, அப்போ என்ன நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து என்ன இருக்கணும்? ஹையஸ்டா இருந்துச்சு அப்படின்னா எதோட ஹையஸ்டா? ஓப்பனிங் கேபிட்டலோட ஹையஸ்டா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போன இதுலயே நம்ம பார்த்துருப்போம். போன வீடியோலயே நம்ம இந்த இதை வந்து பார்த்துருப்போம். தெரியுதா? இப்போ விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து ஹையஸ்டா இருக்கணும். எதோட அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டலோட ஹையஸ்டா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் அப்படி சொல்லி கிடைக்கும். அப்போ இந்த சம்ல ப்ராஃபிட் எவ்வளவு கிடைச்சிருக்கு? அப்போ இந்த சம்ல அதே மாதிரி தான் இருக்கு பாருங்க. அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து 2 லேக். அப்போ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. எதோட? ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் என்ன? 1,93,000. அப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ல நமக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஓகே ஓகே, அப்ப லாஸ்ட்க்குன்னா என்ன கிடைக்கும்? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து ஓப்பனிங் கேபிட்டலோட லெஸ்ஸா இருக்கும். அப்ப என்ன அந்த அந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த மாதிரி கேஸ்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? லாஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்ப நம்ம செஞ்சதை இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்ச ஆன்சர் வந்து இந்த மாதிரி நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அப்போ ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்போ நீங்க அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலையும் ஓப்பனிங் கேபிட்டலையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து கிரேட்டஸ்டா இருக்கணும். எந்த அமௌண்ட்டோட அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டலோட கிரேட்டஸ்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ப்ராஃபிட். அதே மாதிரி வருதா? ஓகே, ப்ராஃபிட் என்ன ஆன்சர் வந்திருக்கு? 7,000. அப்ப அதையும் உடனே போய் புக் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் வந்து 7,000. ஓகேவா? நம்மளுக்கும் 7,000 கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன செஞ்சாச்சு? நைன்த் சம் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். க்ளோசிங் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஓப்பனிங் கேபிட்டலையும் க்ளோசிங் கேபிட்டலையும் வச்சு ப்ராஃபிட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்போ இந்த இதுல என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா செவன்த்தையும் ஃபுல்லா பார்த்தாச்சு. ஓகேவா? செவன்த் எக்ஸசைஸ் சம்மும் வேற என்ன பார்த்தோம்? நைன்த் எக்ஸசைஸ் சம்மும் ஃபுல்லா பார்த்தாச்சு.
ஓகேவா? அப்போ உங்களுக்கு இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரே ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேவா? இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாரியா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கும் நம்ம சேனல வந்து சஜெஸ்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து தியரிக்கும் வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். அட் த சேம் டைம் வந்து அக்கவுண்டன்சிக்கும் வந்து சம் பார்க்குறோம். அதே மாரியா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் மேத்ஸ் வந்து ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் போடும். அதே மாரி நம்ம லாங்குவேஜஸ்க்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஜூனியர்ஸ் யாராவது 10த் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸும், பிடிஎஃப்பும் குடுத்துட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கும் நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் சஜெஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. தேங்க் யூ.